ஹலோ வியூவர்ஸ், காலை வணக்கம். நான் வந்துட்டேன் என்னோடய மாடி தோட்டத்துக்கு. பாருங்கள், என்னோடய செடிகள்லாம் என்னை காணாமல் வாடி போயிருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இனிமேல் நான் இவங்களை என்ன செய்ய போகிறேன், சரி பண்ணி கொண்டு வரணும். என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி ஆகாது. ஆனாலும் அவங்க வேலை செய்கிறவங்கள சும்மா சொன்னால் போகாது. அவங்க நல்லா தண்ணி விட்டுருக்குங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா செடிகள் எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. ஓரளவுக்கு செடிகள் நல்லா இருக்காங்க. பார்த்துட்டே போவோமா? இந்த பாருங்கள், ரோஸ் மட்டும் விட்டுருக்காங்களா? நான் போட்ட விதைகள்லாம் பார்ப்போம் எப்படி இருக்காங்கன்னு. பாருங்கள், துளிர் வந்திருக்கு. ரோஸு கொஞ்சம் டல்லாக தான் இருக்காங்க. சரி, பரவாயில்ல, சரியாக்கிக்கலாம். இவங்கள பறிப்போம். ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. பாருங்கள், நான் போட்ட விதைகள் போட்டு போனேனே, உங்களுக்கு வீடியோ போட்டேனே அது. இந்த பாருங்கள், விதைகள்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். நீட்டு காராமணி இதெல்லாம் நல்லா வந்திருக்காங்க, பரவாயில்ல. அப்புறம் கத்திரிக்காய், வெண்டைக்காய் நல்லா பெருசாக வந்திருக்காங்க. அப்புறம் என்னவோ பார்த்தேனே பாட வேண்டிதான். பாருங்க, வெள்ளரிலாம் பாருங்கங்க, நல்லாவே வந்திருக்காங்க. குச்சி ஊனணுங்க. அப்புறம் நிறைய செல்ஃப் கவர்லாம் வந்திருக்குது. நான் வந்த உடனே பார்த்தேன், எடுத்து வச்சுருந்தான் என் பையன். இங்கே பாருங்க, இவங்கெல்லாம் பாருங்க நல்லா ஹைட் ஆகிட்டாங்க. செல்ஃப் கவர்லாம் வந்திருக்கு. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். நிறைய செல்ஃப் கவர் வந்திருக்குங்க, எல்லாரோடதும் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்து நான் இன்றைக்கி வீடியோ போட்டுருவேன். சாயங்காலமாவது எப்படியாவது போட்டுடுறேன். ஏன்னா வந்த டயர்ட்லேயும் கூட நான் மாடி ஏறி வந்துட்டேன். நீங்கள் இந்த பாருங்கள், மஞ்சள் பாருங்கள், மஞ்சள் ரோஸ் பாருங்கள், மொட்டு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? வந்த டயர்டில் கூட நான் மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு தான் எனக்கு நினைவு பூரா மாடி தோட்டத்தை நினைவு தான். எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கும் போதெல்லாம், செடிகளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மாடி தோட்டம் நினைவு தான். டேபிள் ரோஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. இந்த கத்திரிக்காய் எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டே போவோம். டல்லாக தான் இருக்காங்க. மஞ்சள் தெத்தி, இங்கே செம்பருத்தி இருக்காங்க. எல்லாம் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு. பாருங்க, அடாடா, ஏன் இப்படி கறி போயிருக்காங்க இவங்க தெரியலையேங்க. தத்தி பறிக்கலை, அதனால கறி போயிருக்காங்க. ஆனால் செடி நல்லா தான் இருக்காங்க. பறிக்காமல் இருந்ததுனால இவங்களையும் பறிக்கலை. அவங்க வேலை செய்கிறவங்க பறிக்கலை போல இருக்கு. ஓரளவு இருக்காங்க, பரவாயில்ல. நான் ஏதாவது காய்கள் காய்ச்சிருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஒன்றுமே காய்க்கலை. கத்திரிக்காய் எல்லாமே காய்க்கலைங்க, செடி மட்டும் இருக்குது. எவ்வளோ நேரம் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் செல்ஃப் கவர் வந்திருக்கு, அதை போய் நான் பார்த்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கூட நான் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் பாருங்கள், பறிக்காமல் கீரை எங்கே பார்த்தாலும் முளைச்சிருக்காங்க. நாளைக்கு ரெக்கவர் பண்ணணும். பரவாயில்ல, மாடி தோட்டத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு வீடியோ போட்டதில் எனக்கு சந்தோஷம். கீரையை பாருங்கள் எப்படி பசு கீரை தாங்க நல்லா வந்திருக்குது. நேற்று நல்லா மழை போல் இருக்குங்க எங்கள் ஊரில். என் பையன் சொன்னான், நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் கூட பாருங்கள், வானம் மூடி தான் இருக்குது. மீனாக்காக மழை பெய்யும். நாமளே பாஷ் சொல்லிக்க வேண்டியதான். அப்புறம் பாருங்கள் என்ன இருக்காங்க, கொஞ்சம் டல்லாக இருக்காங்க, கஷ்டமாக இருக்குது. பச்சை மிளகா காய்ச்சிருக்கு. நான் வந்த உடனே மாடி தோட்டத்துக்கு ஓடி தர்பூஷ் வந்திருக்கு பாருங்கள். தர்பூஷை தான் இப்போ அனுப்பிச்சிருக்கேன், ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய எண்ணம். வருமா வராதாங்கிறதுனால நான் ஒத்துருக்கும் அனுப்பலை. ஆனால் வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் ஒரு தர்பூஸ் செடி இங்கே ஒன்று இருந்தது. தர்பூசா என்னன்னு தெரியல, ஒரு காய் கூட இல்லைங்க. நன்றி, வணக்கம். நான் இன்றைக்கி செல்ஃப் கவர் வந்தவங்களுக்கெல்லாம் நான் படித்து வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.